நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த நாவாற்றல் மிக்கவர். தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் கூட உரையாற்றி அங்குள்ள மக்களினுடைய மதிப்பை பெற்றவர். அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர் மௌலவி அலீமுல் புகாரி அவர்களை உங்கள் மத்தியிலே பேசுமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்கிறேன். I feel privileged and it's an honor for me to be here to give a speech on this auspicious occasion. Especially இந்த சிறப்புமிக்க தருணத்தில் உரை நிகழ்த்துவது ரொம்ப மகிழ்ச்சியானது. 116 திருவள்ளுவர் திரு, நாராவாரிக்குப்பம், சென்னை 52 என்கின்ற அடையாளம் இன்றைக்கி கூட சிவா என்கின்ற ஒரு ஆடிட்டர் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்த போது உங்கள் இது சொல்லுங்கள், ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு போட்டு உடனே என்னுடைய அட்ரஸை வாசித்தார் அவர். 116 திருவள்ளுவர் திரு, நாராவாரிக்குப்பம், சென்னை 52 என்கின்ற இந்த அடையாளத்தோடு நாராவாரிக்குப்பத்தில் இயங்கி கொண்டிருக்கும் இந்த இலாஹி பள்ளியிலே, இந்த பள்ளிக்கூடத்திலே உரை நிகழ்த்துவது என்பது உலகின் எங்கோ ஒரு மூலைக்கு சென்று உயர்ந்த இடத்தில் உரை நிகழ்த்துவதை விட நான் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக கருதுகிறேன். ஏனென்றால் அந்த மரம் எப்போது நடப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மரம் எப்போது நடப்பட்டது என்று எனக்கு நல்லா தெரியும். இந்த படி எனக்கு மிகவும் பரிச்சயமானது. மேலே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ரூம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. இந்த இடம் ரொம்ப பரிச்சயமானது. அந்த அளவுக்கு இலாஹி என்பது அவ்வளவு என்னுடைய உணர்வுகளோடு கலந்த ஒரு இடம். இந்த இடத்தில் ஹஸ்ரத்துக்கு முன்னால், சாருக்கு முன்னால் இந்த, ஏன்னா நான் நினைக்கிறேன் இட் சர்வ் தி பர்பஸ். இன்றைக்கி ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா, மாணவர்கள் இவ்வளோ எலக்ட்ரிஃபையிங்காக தங்களுடைய ஆசிரியர்களை வரவேற்கும் பொழுது ஐ பர்சனலி ஃபீல் தட் இட் ஹேட் சர்வ் தி பர்பஸ். ஏன் அப்படின்னா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் நாம் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அது எப்போ டீச்சர்ஸ் டேவாக எப்போதுலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சில மாணவர்கள் அவரிடத்துல உங்கள் பர்த்டேவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கொண்டாடும் போது அவங்க சொன்னாங்க, அது ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. அது ஆசிரியர்களை ஃபெலிசிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போதிலிருந்து தான் இந்த ஆசிரியர் தினம், நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அதாவது மனைவிமார்கள் தினம் வரும் பொழுது எல்லாம் கணவர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு நமக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. கணவன் தினம் வரும் பொழுது மனைவிமார்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆண்கள் தினம் வரும் பொழுதும் பெண்கள் தினம் வரும் பொழுதும் எல்லாத்துக்கும் ஒரு தினம் இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் நவம்பர் 14 செப்டம்பர் 5 தான் முக்கியத்துவத்தை பெறுகிறது பள்ளிக்கூடங்களிலே. காரணம், டீச்சர்ஸ் ஆர் சம்ஒன் தோஸ் ஹூ இன்ஸ்பயர் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போடலாம். லெட் மீ ஸ்டார்ட் வித் சம் பேட் எக்ஸாம்பிள். ஒரு பையன் இருந்தான் நான் ஸ்கூலில். அந்த பையனுக்கு ஸ்கூலில் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். என்ன சொல்லி கொடுத்தாங்களா? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. அந்த பையன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னானா. எலக்ட்ரிக் குட்டி அப்பா, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னானா. அட என்னடா மிஸ் சார் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கூப்பிட்டு போய் ஹெச்எம் கிட்ட அல்லது பிரின்சிபல் கிட்ட போய் இந்த பையனுக்கு எலக்ட்ரிசிட்டி சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். அதனால் என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்னா. அப்போ உடனே அவர் சொன்னாராம், எது எலக்ட்ரிசிட்டி வரலையா இந்த பையன், எலக்ட்ரிக் குட்டிங்கிறானா, சரி விடுங்க, இதை நீங்கள் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்படின்னாராம். என்ன சரி, 2 பேரும் இவன் சரிப்பட்டு வராது, இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரட்டும்னு போகிறேன். அவன் போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தானா. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தோடனே, சார் இங்கே பாருங்கள், பையனுக்கு எலக்ட்ரிக் குட்டி வரல, பிரின்சிபலுக்கு ஒரு பப்ளிக் குட்டி வரல, நீங்களா ஏதாவது சொல்லுங்கள் சார். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், அவங்க கெப்பா குட்டியே அவ்வளோதான், அவங்கள விட்டுருங்க அப்படின்னாராம். அவங்க கெப்பா குட்டியே அவ்வளோதான், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு. நம்ம சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் என்ன டீச்சர்ஸ் அதை தப்பாகவே சொல்லி கொடுத்தா கூட என்ன ஆகிடும், அவங்க போய் ஃபைட் பண்ணுவாங்க, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்கள் என்பவர்கள் நம்மை இன்ஸ்பயர் செய்யக்கூடியவர்கள். ஆசிரியர்கள் என்பவர்கள் நாம் தவறாகவே அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அதை ஏற்று அப்படியே நடத்தக்கூடியவர்கள். ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடியவர்கள்.
யார் ஒருவர் தன்னுடைய ஆசிரியரை மதிக்கும் பழக்கம் வைத்திருக்கிறாரோ, யார் ஒருவர், எந்த ஆசிரியர் ஒருவர் தங்களுடைய பிள்ளைகளை தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்று நினைத்து செயல்படுகிறாரோ, அவர் உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குகிறார். ரெண்டு பக்கம் தான் இது, கிவ் அண்ட் டேக் தான். ஸ்டூடெண்ட்ஸ் டு தி டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். பெற்றோர், அதாவது ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக எப்போது நடந்து கொள்கிறார்களோ அங்கு புரட்சி ஆரம்பிக்கிறது, அங்கு மாற்றம் ஆரம்பிக்கிறது, அங்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. அப்படித்தான் இன்றைக்கு இந்த மாணவர்கள் வரவேற்கும் பொழுதும் எனக்கு பர்சனலாக இங்கே நான் ஸ்கூல் படிக்கும் காலத்திலே, ஆயிஷா ஸ்கூலில் நான் படிக்கிற காலத்திலே எனக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்து ஆங்கில ரீதியாக பற்பல இன்புட்ஸை கொடுத்து எங்களை வளர்த்தெடுத்தவர்கள் ஒரு ஜமாலி, காஜா மொய்தீன் ஜமாலி. நான் காலேஜில் இருக்கும் பொழுது, மதரசாவிலே இருக்கும் பொழுது என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்கியவர் எங்களுடைய மரியாதைக்குரிய மசூத் ஜமாலி. அவரும் ஒரு ஜமாலி. அதே போல இன்றைக்கு எனக்கு ஆன்மீக ரீதியாக பல வழிகாட்டுதல்களை தரக்கூடியவர்கள் இனாம் குலத்தூர் ஹசரத்தாக இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் ஜமாலி. அப்ப என்றைக்கு நாம் ஆசிரியர்களின் மீது கவனத்தை செலுத்துகிறோமோ, ஆசிரியர்களை என்றைக்கு மதிக்க, forget about the marks you get. நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, the kind of environment you create. நீங்க எப்படி உங்களுடைய ஆசிரியரிடத்திலே கண்ணியத்தோடு நடக்கிறீர்களோ, ஆசிரியர்கள் எப்படி, இன்னைக்கு டீச்சர்ஸ் டேங்கிறதுனால bit of advice to teachers as well. I'm not that much qualified to advise teachers, but at the same time I use this occasion to do that. ஏன் அப்படின்னா, உங்களுடைய சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குறீங்க. எங்க பிரின்சிபல் இருந்தாங்க, எங்க பிரின்சிபல் என்ன செய்வாங்கன்னா, மரியாதைக்குரிய மசூத் ஜமாலி அவர்கள் எப்போதுமே சேர்ல உட்கார மாட்டாங்க. ஸ்மால் சஜஷன் டு டீச்சர்ஸ். அப்படி நடந்துகிட்டே பாடம் நடத்துவாங்க. அப்படி பாடம் நடத்தும் பொழுது உள்ள நுழையும் போதே ஒரு ஐடியாவோட உள்ள நுழைவாங்க. இன்னைக்கு என்ன பாடம் நடத்த போறோன்றது அவங்க ஒரு முத்தாலா பண்ணிட்டு, அவங்க ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு உள்ள நுழையும் போதே ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கதையோட ஆரம்பிப்பாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு கதை. எப்பா நேத்து ஒரு பைக் ஒன்று வாங்கினேன், அதுக்கு பேர் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்றாங்கன்னு ஆரம்பிப்பார். நம்ம ஏதோ ஒரு கதை சொல்ல வராரு போல அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவார் ஒரு கதையை. அவர்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான் நாங்கள். ஒரு விஷயத்தை எப்படி நிதானத்தோடு புரிய வைக்க வேண்டும், மரியாதைக்குரிய நம்முடைய சார் அவர்கள். ஒரு விஷயத்தை எப்படி ஓமைகளோடு புரிய வைக்க வேண்டும், எங்களுடைய உஸ்தாத் மசூத் ஜமாலி அவர்கள். நீங்க என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் எங்க, மாணவர்கள் எங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, when teachers fail to create environment. நீங்க ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அந்த டீச்சர், நான் கூட பார்த்தேன், ஒரு டீச்சர் வரும்போது டக்குன்னு பேர், I forget the name, பயங்கரமான ovation she was getting. I was really impressed. ஏன்னா she had created the atmosphere there, environment. ஏன்னா சூழல் உங்களை மாற்றும், சூழல் உங்களை செதுக்கும். நீங்கள் என்ன சூழலை உண்டாக்குறீர்களோ. லெட் மீ கிவ் an example. ஒருத்தர் சொன்னானா, என்ன பெரிய சூழல், என்ன என்விரான்மெண்ட். நீங்க கூட நினைக்கலாம்ல, பசங்க கூட தோணும், அட பொழுதன்னைக்கும் காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் சேர்ல உட்காந்து என்ன படிக்கணும், ஸ்கூல்ல வீட்டிலே கொடுத்துட்டா படிச்சு முடிச்சிட மாட்டோமா, எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும். குட், ஐ ரியலி அப்ரிஷியேட். இறைவனுடைய கல்வியை அதிகப்படுத்துவானாக. we need participation irrespective of whether it is right or wrong. we need interaction. சரியா? ஏன்னா யூஸ்வலாக என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்தாருப்பா பேசினார், உங்கள் வீட்டில் போனோன்னே கேட்பாங்க, என்ன எங்கே போன ப்ரோக்ராம் போனீங்களே, என்ன அப்படின்னா, அப்பா பேசினார், பயங்கரமாக ஏதோ உருட்டி கிருட்டி பேசினார். என்ன பேசினார், அது சரியா ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கொஸ்டின் கேட்குறது. எங்கே விட்டேன் இதேப்பா, எலக்ட்ரிசிட்டியை தாண்டி நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு. என்விரான்மெண்ட், நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றோம், ஸ்கூலில் நடத்துறத வீட்டில் நடத்திடலாம் இல்லையா. அப்போ ஒரு பையன் கேட்டானா, எனக்கு வந்து இந்த சூழல்லாம் இருக்குல்ல, என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது என்ன எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, மாஹோல் என்பார்கள், சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் மாட்டுக்கொட்டாய் இருக்குல்ல, ஒரு வாரம் மாட்டுக்கொட்டாயில் இருக்கிறியா, நைட்டு மட்டும், இரவு மட்டும் மாட்டுக்கொட்டாயில் தங்குறியா, சேலஞ்சாக எடுத்துக்கோ. சரிங்க, நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, சரி ஒரு 1 வீக் தங்கிட்டு வந்தானா. தங்கிட்டு வந்த உடனே அவன் சொன்னானா, என்னங்க ஏதோ சூழ்நிலை இருக்குல்ல, மாட்டுக்கொட்டையில் தங்கி வந்தா நான் என்ன மாடாயிட்டேனா, இல்லை மேன் கத்துறேனா, இல்லை புள்ளத்தான் திங்கிறேனா, இல்லை வாழைத்தான் ஆட்டுறேனா, எனக்கு என்ன ஆச்சு, ஒரு வாரம் நான் எங்கே இருந்தேன், இப்போ எங்கே இருந்தேன், மாட்டுக்கொட்டையில் இருந்தேனா, இருந்தேன், என்ன இப்படி ஆயிடுச்சா எனக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம், சொன்னவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம்.
அப்போ அந்த பேசிக்கிட்டு ஒரு வாரம் மாட்டு கொட்டாயில் இருந்துட்டு வந்தான்ல, அவன் மூக்கில் ஒரு ஈ வந்து உட்காந்துச்சான். என்னடா கம்ப்ளீட்டே பண்ணல அதுக்குள்ளே சிரிக்கிறீங்க? அதான் சில இடங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது கை தட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போங்கன்னு அர்த்தம். அதனால் சொல்லி முடிக்கிறதுல சிரிக்கிறீங்களே. சரி, அவன் மூக்கில் வந்து என்ன உட்காந்துச்சான்? ஈ உட்காந்துச்சான். நம்ம மூக்கில் ஈ உட்காந்து என்ன செய்வோம்? இப்படி தானே செய்வோம். ஒரு வாரம் மாட்டு கொட்டையில் உட்காந்துருந்தான். அவன் எப்படி நானா இப்படி பண்ணானா? என்ன செஞ்சானா? தட் இஸ் ஹவ் என்விரான்மெண்ட் இம்பேக்ட்ஸ். ஒரு சூழலை ஆசிரியர்களும் மாணவர்களும் உருவாக்க வேண்டும். ஏன் நீ ரக்கஸ் கிரியேட் பண்ணாதன்னு மாணவர்களை சொல்றாங்க? ஏன் கத்துக்கிட்டே இருக்காதுன்னு மாணவர்களை சொல்றாங்க? ஏன் ஆசிரியர்கள் மீது கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்று பாடம் எடுக்கப்படுகிறது? ஏன் ஆசிரியர்களுக்கு என்று நாம் உலகையே சுற்றி வந்தாலும் நமக்கு அலிபேத்தையே எடுத்த ஹஸ்ரத்தை பார்த்தால் நமக்கு ஏன் நடுக்கம் ஏற்படுகிறது? நாம் உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்சியாளராக மாறினாலும் நமக்கு பாடம் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஸ்கூலிங் பண்ண நம்முடைய டீச்சர்ஸை கண்டா நமக்கு ஏன் அச்சம் வருகிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழலை பள்ளிக்கூடங்கள் உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள். எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் சூழல்களை உருவாக்கி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பொறுப்பை ஆசிரியர்களுக்கு இந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கொடுக்கிறது. அந்த பொறுப்பை ஏற்ற ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்களை மதிக்காத ஒருவன், நல்லா எழுது, மார்க் மை வேர்ட்ஸ், யூ ஜஸ்ட் மார்க் மை வேர்ட்ஸ், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தாத ஒருவன், ஆசிரியர்களை மதிக்காத ஒருவன் உலகத்தில் எவ்வளவு உயரத்துக்கு சென்றிருந்தாலும் அவன் கண்ணியத்தை இழந்தவனாகவும் அவன் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தாதவனாகவும் தான் இருப்பான். எனவே ஈவன் நாம வந்து படிப்பில் பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் கூட டிசிப்ளின்ல, ஏன்னா எனக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல சார் வச்சு சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்வது உண்டு, எப்பப்பெல்லாம் எங்கள் அம்மா வந்து டீச்சர்ஸ் மீட்டுக்கு வருவாங்களோ அப்போல்லாம் எங்கள் சார் சொல்லுவார், அவன் படிக்கிறான் ஆனால் அவன் சேட்டை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அவன் நல்லா படிப்பேன். என் தம்பிக்கிட்ட சொல்லுவார், மை பிரதர் இஸ் ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர் நோ, அவர் வந்து கமிஷனர் டீமில் இருக்கார். என் பிரதரை கூப்பிட்டு சார் சொன்னது, அடிக்கடி என் தம்பி சொல்லுவான் எங்கள் வீட்டில், சார் சொன்னது, உங்கள் அண்ணன் நல்லா படிப்பான்டா ஆனால் அவன் சேட்டை எனக்கு பிடிக்காதுடா அப்படின்னு. ஸோ தகுதி உள்ளவன் எதில் அப்படின்னா, சேட்டையை செய்யாமல் இருந்தால் இன்னும் விரைவாக இன்னும் உயர்வாக இறைவன் நம்மை உயர்த்துவான். அந்த சேட்டைகளை, அந்த ஆற்றலை கல்வியில் புகுத்தி ஆசிரியர்களின் மீது கண்ணியத்தை பேணி பாதுகாத்து, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பது உங்கள் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ உங்கள் ஆசிரியர்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே இருக்க போறீங்க என்பதை உங்கள் ஆசிரியர்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று வரலாற்றில் போற்றப்பட்ட ஒரு பெரிய இமாம், அவரிடத்திலே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இமாம் அவர்கள் வருகிறார்கள். சிறு பிள்ளையாக, அவங்களுக்கு 7 வயசு. அப்போ பார்க்கும்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள், யா குலாம், சிறுவனே, யா குலாம் இத்தகில்லா வஜ்தனிபில் மஆசி, சிறுவனே நீ இறைவனை பயந்துகொள், ஒழுக்கமா நட, இறைவனை பயந்துகொள், தீயவற்றை விட்டும் தவிர்த்திரு. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு உங்களை தீமையின் பக்கமாக அழைத்து செல்வதற்கு. உங்களுடைய மொபைல் போன், கடைகளிலே விற்கக்கூடிய போதைப் பொருட்கள், சகஜமாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள். ஆசிரியரை கேள்வி கேட்டா இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னா, நான் மிஸ்ஸையும் முறைச்சிட்டேன், நான் டீச்சரையும் முறைச்சிட்டேன், சம்மடா கெத்ரா சூப்பர்ரா அப்படின்றா. அதை செய்யற ஒருத்தனும் உருவிட மாட்டான் ஒரு காலம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் இன்றைக்கு இது மாதிரியான தவறான அவங்க சொன்னாங்க, தம்பி 7 வயசுல அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீ இறைவனை பயந்துக்க, ஒழுக்கமா நட, தவறுகளை விட்டு விளங்கிரி, உன்னை இறைவன் பெரிய இடத்தில் உயர்த்துவான் என்று. இன்றைக்கு உலகில் அவர் பெயர் சொல்லப்படாத இடம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய அறிஞராக உயர்ந்தார்கள். அவர்கள்தான் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே ஆசிரியர்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலை அடையப் போகிறீர்கள் என்று. இதற்கு மேலும் உங்களை அறுக்க விரும்பவில்லை. நிறைய பேர் டைம் பார்த்துட்டாங்க இப்படி வாட்ச. அதனால் என்னுடைய உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். ஆசிரியர் தினத்தை ஒரு அறத்தின் தினமாக நினைத்து ஆசிரியர்களை நாமும் போற்ற வேண்டும், அதிகம் அதிகம் போற்ற வேண்டும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பெற்றவர்கள் வந்து ஆசிரியர்களிடத்திலே சண்டையிடுவதை நிறுத்த வேண்டும். எங்கள் பையனை இப்படி பண்ணிட்டீங்களாமே, எங்கள் பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்களாமே. தே ஹாவ் நோ விண்டிக்டிவ் ஐடியாஸ். அவங்களுக்கு எந்த ஒரு குரோத எண்ணங்கள்லாம் கிடையாது. பிள்ளைகளை செதுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஆசிரியருடைய எண்ணம். அப்படி இந்த மும்முனை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இணைந்திருந்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும். அவர்கள் உலகில் சாதனையாளர்களாக, இலாஹி பள்ளியில் படித்தவர்கள் உலகில் பல்வேறு கோணங்களிலே சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற சாதனையை படைக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கேட்டு உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.